அப்போ அடி சரியான மீனல்றா. அப்படி எப்படி அடிக்குது வரா? என்னடா கேமரா உள்வாங்கி வெளியே வருது, குப்புக்குன்னு ஆகுது இது. ஏய் வீடியோ ரெக்கார்டாக இருந்து நின்ன மாதிரி ஆயிடுச்சுடா போயா டக்குன்னு. ஏய் மாற்றுது மின்னலே பாட்டு ஒன்று வச்சுட்டு நிறுத்தான். மின்னலே மின்னலே ஓய் 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 அங்கே பாருங்க, அங்கே தான் வந்து இதே அந்த மரத்துக்கு நேரம் தானே இது, தென்னை மரத்துக்கு பின்னாடி பக்கம் தான். கேமரா எடுத்து போகிறேன், கோடு கூட எடுத்து போகிறேன், தெரிதா கேமராவில் போகிறேன். நம்ம ரியலோட கண்ணுக்கு தெரில, ஆனால் கேமராவில் ரெடி தெரியுது. அது போகிறா அதுரா. ஆமாம் மின்னல். அதுதானா அந்த மரத்து மேலே எப்படி இருக்கும் மின்னல் வந்து எப்படி வரும்? இப்போ மீனேடா டம்முன்னு வந்துடுமா? இது பேர் கேமரா நீங்கள் பார்த்துனேரா, டிஸ்பிளே பார்த்துனேறேன், உள்வாங்குது பார்த்துனேறேன். அது என்னத்துக்கு உள்வாங்குதுன்னே தெரில. அந்த மின்னலுக்கு எவ்வளோ பவர் இருக்கு வரேன், நல்லா பார்த்துனேரு. எதுவுமே பண்ணல, எல்லா கையும் எடுத்துட்டாங்கிறேன். இரு அது ஹெவியாக கொஞ்சம் வரும்போது தான் டிஸ்பிளே வந்து அது பேர் உள்வாங்கிச்சு போகுது டிஸ்பிளே. அந்த மாதிரி டைமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இதான் எதனா தெரில, டிஸ்பிளே எப்படி உள்வாங்கிச்சு பார்த்தியா அப்படியே வைப்ரேட் இழுக்கிறதுனால. நானும் அதான் ஃபஸ்ட்டு தான் பார்த்துனேன். அதுவே இது இப்போ கூட வந்து கொடுக்குது, நம்ம ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி அது இழுக்குது. அந்த வைப்ரேட் இழுக்கும் போல இருக்குது. ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குதோ வச்சுருந்தா அப்படியே. எங்க வீட்டு டிவி இருக்குதுல, மழை வந்துச்சுன்னா போதும் பின்னாடி இருக்கிற கேபிள் பிடிங்கி விட்டுறது. இந்த மாதிரி மரத்தக்கடியில் வச்சுருந்தா அவனும் ஃபோன் பேசணும் போது தலையில் விழுந்துச்சு. மரம் உடனே மேலே பார்க்குறேன், மரமாக தான் நகரமாக இது. ஆனால் இது மேலே நம்ம மேலே விடாது. பக்கத்தில் சரௌண்டிங்கில் எதனா கம்பி இருக்கும் பாரு, அந்த மின்தாங்கி கம்பி, அது மேலே தான் விடும். அது மேலே விடும், இல்லை அந்த பச்சை மரத்து மேலே வந்துடும். மஞ்சிலே மாற்றம் மாதிரி ஒரு நாள் அன்றைக்கி தான் வேஸ்ட் பண்ணி அந்த கோமோட ஓட்டுறதுக்கு. ஐயோ ஐயோ என்னடா டிஸ்பிளே போயிடுமா? டிஸ்பிளே கேமரா போயிடுமா? போனீங்க நீங்கள் வந்துருப்பாரு ப்ரோ, போயிடும் போல இது டமானிச்சுன்னா பண்ணி விட்டுறாது. மின்னலாம் இறங்கிட்ட எல்லா மின்னலும் சேர்த்து வச்சு வீடியோ போட்டுருங்க. ஒரே கண்ணே போயிடும் போகிற அளவுக்கு நினைக்குது அது. கேமரா வேறு உள்வாங்கிச்சுக்குது வேறு. ஒரு 10 அடி தள்ளி போயிட்டா டம்முன்னு வச்சு 4 விரல் அப்படியே பீஸ் பீஸாக செதறும் போது அந்த ஒலி படிச்சுன்னா நம்ம கண்ணு போயிடும் ப்ரோ. அந்த ஒலியே நான் பிடிப்பேன்டா. கேமராவை பிடிப்பா, கேமரா பிடிச்சி நான் பிடிக்க மாட்டேன். ஆனால் அது எடுத்து திரும்பி ரெடி பண்ணிட்டு கூட அந்த வீடியோ எடுத்துடலாம். ஆனால் நான் வரைக்கும் வந்துட்டேன். ஓய் சிறாய் மின்னல் வந்து போயிடுச்சு. அப்படியே ஃப்ளாஷ் மின்னல் வந்துச்சு. இப்போ பளிச்சுன்னு அது எடுத்து போட்டு காமிப்பாங்க பாருங்க, இப்படி தான் வீடியோ எடுத்துருந்தாங்க, காணாமல் போயிட்டேன். மைனா சொல்லுவார் பார்க்க நான் பார்க்கலாம அந்த பசங்க உட்காந்து வீடியோ எடுத்துருந்துச்சு. 2 பேருமே அங்கேயே சேர்த்துறாங்கப்பா. ஒரே ஒரு மின்னல் தான் பாடிச்சு. நல்ல வேலைப்பா, நான் ஏதோ தப்பிச்சுக்கணும்பா. கொஞ்சம் தள்ளி உக்காந்து இருக்குவா. ஏன்னா அதுலேயே மின்னல்லே தள்ளு போதா, நான் எல்லாம் மழையிலே தள்ளு போதேன். டேய் அவனை கேட்காதடா.
கேட்குறது ஒன்று கேட்காத ஒன்று. அவனை கேட்டா தெரியலையே அப்படின்றான் அவன். என்னால் என்ன இல்லையா அவன் எங்கிறான்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்னா அந்த லொக்கேஷன் கரெக்டாக நான் போயிட்டேன். அந்த லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக இருக்குதான். வீட்டுக்கு போயிட்டுக்கிறான் தலைவர். ஏதா சூறாதான் என்ன காமிக்குது. சார்ஜ் எவ்வளோ வேணும் காமிக்கலாம். 24% சார்ஜ் இருக்குது. எப்படி லொக்கேஷன் 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருவேன். என்னடா இப்போ அவங்க ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி மொத்தம் சார்ஜ் 23 தானே கேட்குறோம். எப்படி அது அவனும் ஒரு டைம் போட்டு வச்சான். அது எப்படி வந்து சூறான மில்ற மாதிரி யாராவது கூட பேசுங்கிறானோ 3-4 செகண்ட் வந்துச்சு மின்னல். இப்போ கரெக்டாக அம்மா வச்சிருப்போது ஃபோன் பேசி நம்ம உக்காந்துக்கிற இடம் கரெக்டாக இது மின்னல் விட்டுறதுக்கும் பார்க்கறதுக்கும். அழகான சின்ன தேவதை நாள்தோறும் நல்ல கனவை. வீடியோவை போட்டுருவேன் அவ்வளோதான். அப்படியே பேசாம வாய்ஸ் தனியாக கூப்பிடலாம். வாய்ஸ் தனியாக கூப்பிடலாம். வீடியோ ப்ளே பண்ணிட்டு உக்காந்து பேசு. துரா எப்படி வெட்டி மின்னல் இங்கே துரா. ஏய் அது கேப்சர் ஆயிடுச்சு. அங்கே தான் இதுன்னு கரெக்டா. அப்படி நின்ற இடத்துல அப்படி என்னடா கேமரா இன்னத்துக்கு ஜூம் ஆகும். துரா ஏய் அது இழுத்து இப்படி தள்ளுறாது. புவியீர்ப்பு இசை இதன் பேர் போகுது. போனா நீ பிடிக்கிற கையில் சாய் வயசு இருந்தாது. இங்க டம்முன்னு வச்சுன்னா ஆட்டோக்கார் பிச்சுன்னு போவார் போல. காலு தள்ள அந்த இவன் கோபி பண்ணால எங்கள் நிலவரம் எப்படி இருக்குது, எங்கள் நிலவரம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. போய் பேசுறாங்க. அதே மாதிரி போய் நில்லு போ. பின்னாடி அதே மாதிரி அவங்க கொடை பூச்சி நின்றுடா. ஒரு வீடியோ எடுக்கிறேன். நில்லுக்கிறேன். மின்னல் வந்து மேலே உழுந்துடுற மாதிரி இருக்குது. பார்த்து இருக்கு உசாரா இருக்கு. வேலை இருக்கவங்க நான் ஒரே ஒரு டைம் தான் மைக்கு பிடிச்சிட்டு பேசுறேன். 8வது படிக்கும் போது அதோட சரி. நானும் 8வது படிக்கும் மொத்தம் ஒரே ஒரு டான்ஸே ஆடினேன் ஸ்கூலில் ஸ்டேஜ் மேலே. மின்னல் வரும்போது கேமரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. இந்த வீடெல்லாம் எல்லாம் பண்ணால் அந்த 2 மரம் மட்டும் இருந்தாங்கண்ணா செம்மையாக இருந்திருக்கும். நான் அப்படிதான் எத்தனை ஏறேன். இதை இப்படி தான் எத்தனை ஏறினேன். இது வரேன் அந்த வீடு இப்படி தான் எத்தனை ஏறேன். லைட்டாக கான்செப்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது மின்னல் வானத்தில் தான் வருது நல்லா. கடல் சைடில் இறங்குறாங்க சூறாவளி மாதிரி. அதில் அப்படியே அருவியில்